கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். தினந்தோறும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சியான சூழ்நிலைகள் வரலாம், ஒன்றுமே இல்லாத நிலைமைகள் வரலாம். தேவைகள் பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்முடைய சரீரத்தை அல்ல, ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஒரு மனிதனுடைய ஆத்துமா திருப்தி ஆகும் பொழுது அவன் திருப்தி அடைகிறான். அந்த ஆத்துமா என்ன சொல்லுகிறதோ சரீரம் அவன் சொல்லுகிறதை கேட்கிறது. ஆத்துமா சொல்லுவதை சரீரம் கேட்கும். ஆத்துமா திருப்தி ஆகும் பொழுது சரீரம் பிடிவாதம் பிடிக்காது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அடுத்தவங்களை அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான். ஏனென்றால் ஆத்துமா திருப்தியாக இருக்கிறது. ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் போகவில்லை என்றால் அவன் கோபப்படுவான், எரிச்சல் அடைவான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கும் பொழுது நாம் புலம்ப மாட்டோம், அழமாட்டோம். மற்றவர்களை குறித்து இவர்கள் மூலம் இது நடந்தது என்று சொல்ல மாட்டோம். கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் தினந்தோறும் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.